இந்த 3 ரீசனால தான் நீங்க டிஎன்பிஎஸ்சி பக்கம் போறீங்க, எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி பக்கம் போறது இல்ல. இந்த நிறைய பேர் வந்து டிஎன்பிஎஸ்சியே சூஸ் பண்றீங்க. இதுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி ஏன் சூஸ் பண்றாங்க, ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் ஏன் படிக்கிறது இல்ல அப்படின்னு ஒரு 3 ரீசன்ஸ் வச்சிருக்கேன். மேபி இந்த 3 ரீசனால தான் நீங்க டிஎன்பிஎஸ்சி பக்கம் போறீங்க, எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி பக்கம் போறது இல்ல. இந்த 3 ரீசனுக்கான ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா மேபி நிறைய பேர் ஆர்ஆர்பி எஸ்எஸ்சியை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, தமிழ்ல எக்ஸாம் இருக்காது அப்படின்னு நிறைய பேர் வந்து நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது. ஆர்ஆர்பிலாம் வந்து கம்ப்ளீட்டா தமிழ் லாங்குவேஜ்ல நம்ம எழுதிக்க முடியும் எல்லா எக்ஸாம்ஸுமே. அண்ட் எஸ்எஸ்சியுமே இப்போ நிறைய எக்ஸாம்ஸ்ல வந்து தமிழ் லாங்குவேஜ்ல எழுதுற மாதிரி வந்து மாத்திட்டாங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சின்னு பார்க்கும்போது கம்ப்ளீட்டா தமிழ்ல இருக்கும், ஒருவேளை அதுல போனா இங்கிலீஷ்ல இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய பேர் சூஸ் பண்றது இல்ல. ஆனா இப்போ அப்படி கிடையாது. நீங்க வந்து தாராளமா சூஸ் பண்ணலாம், தமிழ்லயே லாங்குவேஜ்ல இருக்கு. ஸோ செகண்ட் ரீசன் என்னவா நினைக்கிறேன் அப்படின்னா, வந்து அவுட்டர் தமிழ்நாடு வந்து போஸ்டிங் போட்டுருவாங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி எழுதுனா தமிழ்நாடுக்குள்ள எங்க வேணாலும் போடுவாங்க. ஐ எம் ஓகே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுனா என்னை வந்து எந்த ஸ்டேட் வேணாலும் போடுவாங்க, இந்தியாவில் என்ன ஒரு ஸ்டேட் வேணாலும் போடுவாங்க, அதனால எனக்கு அது வேணாம் அப்படின்னு நீங்க நிறைய பேர் நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. இப்போ நீங்க ரயில்வே சூஸ் பண்றீங்கன்னா ஜோன் வைஸா அப்ளை பண்ணுவாங்க. நீங்க நோட்டிபிகேஷன் வரும்போது அப்ளை பண்ணுவீங்க இல்லையா, அந்த அப்ளை பண்ணும்போது நீங்க எந்த ஜோனுக்கு அப்ளை பண்றீங்கன்றது ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்க வந்து சென்னை ஜோனுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும்தான் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும். நீங்க கொல்கத்தா ஜோன்ல அப்ளை பண்ணீங்கன்னா கொல்கத்தால மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஜாப் இருக்கும் ஆர்ஆர்பி பொறுத்த வரைக்கும். இப்போ எஸ்எஸ்சிலுமே நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் சென்னையிலாம் இருக்கு. நீங்க அந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் சூஸ் பண்ணும்போது நீங்க டெஃபினட்டா தமிழ்நாட்டிலேயே இருக்க மாதிரியான நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. நீங்க வந்து நார்த் இந்தியா தான் போகணும் அப்படிங்கிறது கிடையாது. எஸ்எஸ்சியில வந்து சிஜிஎலும் சரி, சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் எல்லாத்துலயுமே வந்து நீங்க தமிழ்நாட்டிலேயே வந்து இருக்க மாதிரியான நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. நீங்க அதுக்கேற்ற மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க தமிழ்நாட்டிலேயும் வேலை செய்யலாம். ஸோ இந்த ஒரு மிஸ்கம்யூனிகேஷனால நீங்க வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்னாலே ஹோல் இந்தியா எங்க வேணாலும் போடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்படி கிடையாது. உங்களால சென்னை தமிழ்நாட்டுக்குள்ளவே வந்து போஸ்டிங் வாங்க முடியும். ஸோ தேர்ட் ரீசன் என்னவா நினைக்கிறேன்னா, காம்படிஷன். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதும்போது நம்ம தமிழ்நாடுக்குள்ள தான் காம்படிஷன் இருக்கும். ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுனா ஹோல் இந்தியாவுக்கே காம்படிஷன் இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆர்ஆர்பி பொறுத்த வரைக்கும் நம்ம ஜோன் வைஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, ஜோன் வைஸா தனித்தனி கட் ஆஃப் இருக்கும். இப்போ நீங்க சென்னை ஜோன்னா சென்னை ஜோனுக்கு ஒரு கட் ஆஃப், கொல்கத்தா ஜோன்னா கொல்கத்தா ஜோனுக்கு ஒரு கட் ஆஃப். இங்க எழுதுறவங்களை வச்சு அதை வச்சு அவங்க எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க, எவ்வளோ நாளா எழுதியிருக்காங்க, எவ்வளோ வேகன்சிக்கு நம்ம இந்த கட் ஆஃப் வைக்கலாம் அப்படின்றத பார்த்தா வைப்பாங்க. அதனால நீங்க கவலைப்பட தேவையில்லை ஆர்ஆர்பின்னு பொறுத்த வரைக்கும். எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் ஹோல் இந்தியா கட் ஆஃப் தான் இருக்கும். ஆனால் எஸ்எஸ்சியில் வந்து சென்னை ஜோனுக்கு இருக்கிற வேகன்சியை ஃபில் பண்ணுற அளவு கூட நம்ம ஆட்கள் இல்லை, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து படிக்கிறவங்க இல்லை. அதனாலவே நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தேம் வந்து நார்த் இந்தியன்ஸாக தான் இருப்பாங்க. ஏன்னா இங்கே இருக்க வேகன்சியை ஃபில் பண்ணுற அளவு கூட நம்ம அந்த அளவுக்கு ஆர்வம் காட்டி எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி அங்கே ஒர்க் பண்ண முடியறது இல்லை. அதனால இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும் நான் நம்புறேன். ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னால நீங்கள் வந்து ஆர்ஆர்பி எஸ்எஸ்சியில் ப்ரிஃபர் பண்ணாமல் இருக்கீங்கன்னா அப்படிலாம் கிடையாது.